மார்க் வாங்கியிருந்தா நீங்க எக்ஸாம் எழுதலாம், எழுதி பாஸ் ஆகிக்கலாம். பாஸ் ஆகுதுன்னா நீங்க உங்களுக்கு ரொம்ப குறைந்த இடஒதுக்கீடுலே உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிக்கலாம் அந்த கம்யூனிட்டி வைஸ். சரியா? அதனால தான் அந்த எக்ஸாம் எழுதுங்க. சரி, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரசாங்கம் ஒரு சலுகை கொடுக்கும், ஃப்ரீயா உங்களுக்கு 12 நிமிஷம் லேப்டாப், ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறாங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, அது எலெக்ஷன் காலமா என்னன்னு தெரியல. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பிள்ளைங்களுமே அந்த லேப்டாப் வாங்குறாங்க. சரி, எஸ்சி எஸ்டி அந்த கோட்டா இருக்கு இல்லையா, அதுல கியூட் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் இருக்கு. இது வந்து ஆர்ட்ஸ் குரூப் பிள்ளைங்களும் எழுதலாம், பயோமேக்ஸ் குரூப் பிள்ளைங்களும் எழுதலாம். குறைந்தபட்சமா நீ எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் சொன்னேன்ல, ஐஎம்யூ சிபிடி அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனா உன்னுடைய மார்க் எவ்வளவு இருந்தா உங்களுக்கு சீட் கிடைக்கும்? 40%. உனக்கு சீட் உன்னைய மாதிரி நிறைய பேர் இல்லாம இருக்கும். நீ மட்டும் எழுதிருக்க அப்படின்னா 40% வாங்கினா உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம். ஜேஇஇ எக்ஸாம் எதுக்காக எழுதணும்? எந்த படிப்பு படிக்கிறீங்க? கல்வி. பொறியியல் படிப்பு படிக்கிறதுக்காக இது கொஞ்சம் கொஸ்டினா சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. நேரம் இல்லாததுனால நான் கொஞ்சமா முடிச்சேன். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு முடிவு முடியும். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் நீங்க மட்டும் எழுதுறீங்க, உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கீங்க, அதை நான் சொல்ல சொல்ல கல்வியே எங்கள் குழந்தையின் எதிர்காலம். எங்கள் குழந்தையின் கல்வி கனவுகளை, எங்கள் குழந்தைகளின் கல்வி கனவுகளை புரிந்து கொண்டு அவர்களின் திறன்கள் ஆர்வங்கள் இலக்குகளை மதித்து உயர்கல்வி நோக்கி செல்லும் பயணத்தில் அவர்களுக்கு முழுமையான ஆதரவு அளிப்போம். பள்ளிக்கல்வியை உறுதியுடன் முடிக்கவும் சரியான கல்வி பாதையை தேர்வு செய்யவும் வழிகாட்டி ஊக்கமளித்து துணை நிற்போம். பொருளாதார சமூக கல்வியே முன்னேற்றத்தின் வழி என நம்பி எங்கள் குழந்தை உயர்கல்வியில் சேர தேவையான முயற்சிகளை மேற்கொள்வோம். இன்று எங்கள் குழந்தைகளின் உயர்கல்வி கனவை எங்களது கனவாக ஏற்று அதை நனவாக்க உறுதியாக துணை நிற்போம் என்று உளமாற உறுதியளிக்கிறோம். நான் உயர்கல்வியை என் வாழ்வின் இலக்காக ஏற்று என் திறன்கள் ஆர்வங்கள் கனவுகளை உணர்ந்து சரியான கல்வி பாதையை தேர்வு செய்கிறேன். பள்ளி கல்வியை உறுதியுடன் முடித்து கல்லூரி மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகளை அறிந்து திட்டமிட்டு தன்னம்பிக்கையுடன் உயர்கல்வியை தொடர்வேன் என உறுதியேற்கிறேன். சமூக பொருளாதார சவால்களை தாண்டி கல்வி வழியாக என் வாழ்க்கையை உயர்த்தி பள்ளிக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பேன். உயர்கல்வி வழிகாட்டி திட்டத்தில் உறுதுணையால் எனது விருப்பத்திற்கேற்ற உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து வேலைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் தயாரான பொறுப்புள்ள மாணவனாக
முன்னாள் மாணவ செல்வங்களுக்கும் அழைப்பை ஏற்று பணியை முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. நேரத்தை அவங்களுக்கு நான் வந்து சொல்லி பெற்றோர்கள் வேலையை போட்டு ஒரே காரணத்துக்காக நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது எனக்கு எப்படி இருந்துச்சு? அமைச்சாக மாணவ செல்வங்களுக்கும் நன்றி. நீங்க உங்களுடைய இதை வந்து சொல்லுங்க. இங்க பாரு, நான் போய் பேசுறேன். என்ன பிடிச்சிக்கோ, ஃபுல்லா கையை மறைச்சிடுறேன். பெற்றோர்களுக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து அதாவது எங்க வீட்டுல வந்து எனக்கு வந்து 6 குழந்தைகள். 6 குழந்தைகளையும் நான் வந்து ஒரு நல்ல முறையில எல்லா பிள்ளைகளையுமே மூத்தவன் வந்து பிஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சு அதை ஒரு சொந்த தொழில் வச்சிருந்தான். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு பாப்பா வந்து பிஏ படிச்சு எம்ஏ படிச்சு அதுக்கடுத்து பிஎட் முடிச்சு இப்போ வந்து ஒரு லட்சரா இருக்கிறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, தனியார்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு பையன் 5வது பையன், அவன் வந்து பிஏ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். முடிச்சுட்டு இப்போ ஐடி கம்பெனியில் 1,10,10,000 சம்பளம் வாங்குறான். 3வது பையன். 4வது பையன் பொண்ணு வந்து போலீஸ்ல வச்சிருக்கான். 5வது பையன் வந்து இப்ப பிஇ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான் போடி நாயக்கூர்ல. அடுத்த 6வது பொண்ணு போடி நாயக்கூர்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா. இப்படி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியிலும் எங்க பிள்ளைங்க நான் வேலைக்கு போகிறத விடல. 24 வயசு ஆகிற வரைக்கும் நான் எந்த பிள்ளைங்களையுமே வேலைக்கு போகணும்னு சொல்லவே மாட்டேன். வேலைக்கு போவாங்க, போன உடனே கையில சம்பளம் வாங்குவாங்க. அந்த சம்பளத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு அதுதான் வாங்கணும், இது நமக்கு தேவையில்ல, கை நிறைய குத்து வருது, நமக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பதிவை வந்து நல்ல முறையில அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு வைரத்தியத்துல நான்
ரொம்ப வணக்கம். பிள்ளைங்க எல்லாமே நல்ல பிள்ளைங்க தான். நம்மளும் கொஞ்சம் அன்பா பிள்ளைகிட்ட பேசும்போது நல்லா ஒழுங்குகள் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பிள்ளைங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். செல்போன் கொஞ்சம் கொண்டாம இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நாங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணேன். எங்களுக்கு மித்தபடி எல்லா திட்டங்களும் மீட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமே வருதுன்றது சொல்லவும் முடியாது. இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த படிச்ச பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க அவங்கள பார்த்து நீங்க வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வரணும், அதை நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். நான் இந்த ஸ்கூல்ல தான் படித்தேன். ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு இந்த மீட்டிங் வச்சதில் உங்களுக்கு இந்த மீட்டிங் எனக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். டீச்சர்ஸ் சார் எல்லாமே ரொம்ப
எவ்வளவோ இந்த கெஸ்ட் வந்து இந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல பையன் இந்த டீச்சர் ரொம்ப பிள்ளைக்கு அதை நடந்து இப்பயே இவ்வளவு பேர் பிள்ளைங்க இருந்தா 5-6 பையங்க வெளியே இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல டெவலப் பண்ணி கொண்டு வந்துருவோம், நல்ல லெவலுக்கு வரட்டும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. பிள்ளைங்க போட்டு போயிடுறாங்க. கடைசியா முடிச்சுக்கலாம். அதுல எழுதாதவங்க அந்த கையெழுத்து விட்டு போட்டுருங்க. ஒரு நம்பர் எழுதியிருக்காங்க, கடைசியில போட்டு போட்டுக்கோங்க. இப்ப தேசிய கீதை பாடிக்கலாம். அனைவருக்கும் பள்ளியின் சார்பிலும் தலைமை ஆசிரியர் சார்பிலும் நன்றியை தெரிவிக்கிறேன்.